ரா பிச்சைக்காரன் இந்த வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யாராச்சும் அவங்கள பார்த்துருக்குறீங்களா? இந்த தலைமுறை கண்டிப்பாக அவங்கள பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது போன தலைமுறை, அதுக்கும் முந்தைய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாக இருந்தது. அந்த மாதிரியான ரா பிச்சைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க யாருமே இல்லை. ஏன் அப்படின்னு என்றைக்குன்னா யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த ரா பிச்சைக்காரர்கள் எங்கே போனாங்கன்னு யாருன்னா தேடி இருக்கிறீங்களா? இல்லை. இந்த ரா பிச்சைக்காரர்கள் அப்படின்னோடனே நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஜாதியோ இந்த மதமோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யூகிக்க வேணாம். எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலுமே பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க. ரா பிச்சைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராஜா ஏன் ஜாதி, இந்த ராஜா ஏன் மதம்னு சொல்லி சண்டை பிடிக்கக்கூடிய யாருமே இந்த ரா பிச்சைக்காரன் ஏன் ஜாதி, இந்த ரா பிச்சைக்காரன் ஏன் மதம்னு யாருமே உரிமை கொண்டாட வரவே மாட்டாங்க. சரி போட்டும். இந்த ரா பிச்சைக்காரர்கள் எங்கே போனாங்க, எப்படி இவங்க அழிஞ்சாங்க, எப்படி மறைஞ்சாங்க, இது நமக்கு தெரிய வேணவா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயம் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இலவசத்தை கொடுத்துட்டு இந்த அரசாங்கம் எங்கள் சமூகத்தையே பால்படுத்திட்டாங்க, இன்றைய சமூகத்தையே சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த இலவசம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நல திட்டத்தால் தான் இங்கே இலவசமாக 20 கிலோ அரிசி வழங்கப்பட்டது, 35 கிலோ வறுமைக்கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்பட்டது, பருப்பு வழங்கப்பட்டது, சர்க்கரை வழங்கப்பட்டது, எண்ணெய் வழங்கப்பட்டது. இந்த இலவசம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக நல திட்டத்தின் மூலமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரா பிச்சைக்காரர்களோ பிச்சை எடுத்து வாழக்கூடியவர்களோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுயமரியாதையை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மிக சரியான அளவில் கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய மக்களை, தன்னுடைய மகன்களை, தன்னுடைய மகள்களை ஒரு அறிவார்ந்த சமூகமாக, ஒரு கல்வி நிறைந்த சமூகமாக உருவாக்க மிக முக்கியமாக வழிவகுத்தக்கூடிய இந்த இலவசம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக நல திட்டத்தின் மூலமாக தான் ஒழிக்கப்பட்டது இந்த ரா பிச்சைக்காரன் என்ற அந்த சொல். நன்றி.